டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட காசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூரோப்பியன் அலைன்ஸ் அண்ட் கவுண்டர் அலைன்ஸ். ஸோ யூரோப் நேஷனில் வந்து 2 அலைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இன் 1900 5 ஆஃப் த யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ் were divided into 2 armed camps. 1900 என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா யூரோப் வந்து 2 அலைன்ஸாக ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஒன் கேம்ப் கன்சிஸ்டட் ஆஃப் த சென்ட்ரல் பாஸ் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அண்ட் இட்டலி. ஒரு சைடு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அண்ட் இட்டலி. அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் பிஸ்மார்க் தே ஹேட் ஃபார்ம் த ட்ரிபிள் அலைன்ஸ் இன் 1882. ஸோ இந்த 3 நேஷன்ஸும் பிஸ்மார்க்கோட கைடன்ஸோட அடியில் தான் இருக்காங்க. இதை தான் ட்ரிபிள் அலைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1882. த அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் த ஜெர்மனி அண்ட் ஆஸ்ட்ரியா would help each other. ஸோ ஜெர்மனி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆஸ்ட்ரியன் ஹங்கேரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. த அதர் கேம்ப் கன்சிஸ்டட் ஆஃப் ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. அதர் சைடில் இந்த 3 நேஷன்ஸ்க்கும் அகைன்ஸ்டாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. தேர் அலைன்ஸ் வாஸ் ஃபார்ம் இன் 1894. ஸோ இந்த அலைன்ஸ் எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1894. த ப்ராமிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஹெல்ப் இஃப் ஜெர்மனி அட்டாக் எய்தர் ஆஃப் தம். ஸோ ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு நேஷனை ஜெர்மனி அட்டாக் பண்ணாலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெர்மனியை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Isolated Britain wanted to break her isolation and approached Germany twice but in a vain. பிரிட்டன் அந்த டைமில் எந்த பாலிசியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஐசோலேஷன் பாலிசி. அதாவது எந்த கண்ட்ரி கூடவும் அலைஸ் இல்லாமல் அவங்க வந்து செப்பரேட்டாக இருக்காங்க. பட் ஜெர்மனோட இந்த வயலேஷன் ஆக்டிவிட்டீஸை பார்த்ததுக்கப்புறமா பிரிட்டனும் வந்து அவங்களோட பாலிசியை பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. As Japan was increasingly hostile towards ரஷ்யா, அந்த டைமில் ஜப்பானுக்கு ரஷ்யா மேலே ஒரு ஹாஸ்டிலிட்டி, அதாவது ஒரு எனிமிட்டி வந்து டெவலப் ஆகுது பிகாஸ் ஆஃப் த ரூசோ ஜாப்பனீஸ் வார். France was the ally of Russia. It preferred to ally with Britain 1902. ஸோ ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் அலைஸாக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். 1902ல் இவங்க கூட பிரிட்டனும் ஜாயின் ஆகிட்டாங்க. தென் த ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலைஸ் ப்ராம்ப்ட் ஃப்ரான்ஸ் டு சீக் அன் அலைஸ் வித் பிரிட்டன் டு ரிசால்வ் கலோனியல் டிஸ்பியூட் ஓவர் மொராக்கோ அண்ட் ஈஜிப்ட். ஸோ ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் இப்போ ஒரே சைடில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தால் இந்த கொலோனியல் டிஸ்பியூட் ஓவர் மொராக்கோ அண்ட் ஈஜிப்ட். ஸோ இது மேலே இருந்த அந்த கொலோனியல் டிஸ்பியூட்ஸை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஃப்ரான்ஸ் வந்துட்டாங்க. இன் ரிட்டர்ன் ஃபார் லெட்டிங் த ஃப்ரான்ஸ் have a free hand in Morocco, France agreed to recognize the British occupation of Egypt. ஸோ ஈஜிப்தை வந்து பிரிட்டிஷ் அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஃப்ரான்ஸும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பிரிட்டன் subsequently reached an agreement with Russia over பிரஷ்யா, ஆப்கானிஸ்தான் அண்ட் திபெத். ஸோ பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரஷ்யா, ஆப்கானிஸ்தான் அண்ட் திபெத் இவங்க மேலே ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. திஸ் வாஸ் ஃபார்ம் த ட்ரிபிள் என்டிட்டி ஆஃப் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஸோ ட்ரிபிள் என்டிட்டி அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆயாச்சு. அதில் 3 நேஷன்ஸ் இருக்காங்க, பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஸோ ஃபஸ்ட் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரிபிள் அலைன்ஸ். அதில் ஒரு 3 நேஷன்ஸ் இருக்காங்க, அவங்க ஜெர்மனி, இட்டலி அண்ட் ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி. தென் ட்ரிபிள் என்டிட்டியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஸோ இந்த அலைன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் காஸாக இருந்துச்சு. தென் violent form of nationalism. With the growth of nationalism, the attitude of my country, right or wrong, I support it, develop. ஸோ நேஷ்னலிசம் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே ஒரு லைனில் அழகாக சொல்லியிருக்காங்க, மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங் ஐ சப்போர்ட் இட். என்னோட நேஷன் தப்பாக சரியா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் என்னோட கண்ட்ரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்து நேஷ்னலிசம். த லவ் ஃபார் ஒன் கண்ட்ரி டிமாண்டட் ஹேட்ரட் ஃபார் அனதர் கண்ட்ரி. ஸோ நம்ம நாட்டை எப்போ நம்ம நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மற்ற நேஷன்ஸ் மேலே ஹேட்ரட் தான் வந்து டெவலப் ஆகும். ஸோ நிறைய ஃபார்ம் ஆஃப் நேஷ்னலிசம் இருக்குது. அதில் சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா இங்கிலாண்ட்ஸ் ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸ் ஜுவீனியசம் அண்ட் ஜெர்மனிஸ் குல்ச்சர். ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆஃப் நேஷ்னலிசம். ஸோ இதுவும் இந்த வேர்ல்டு வார் 1க்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. தென் ஆக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். Emperor Kaiser William II of Germany was ruthlessly assertive and aggressive. ஸோ ஜெர்மனியோட எம்பரர் யார் அந்த டைமில் அப்படின்னு பார்த்தோன்னா கெய்சர் வில்லியம் II. அவரோட கேரக்டர் வந்து சொல்லியிருக்காங்க அசர்ட்டிவ் அண்ட் ஆக்ரெசிவ், அதாவது ரொம்ப பிடிவாதமுடையவர், ரொம்ப போர் குணம் உள்ளவங்க. The Kaiser proclaimed that Germany would be the leader of the world. ஸோ அந்த கிங் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா
ஜெர்மனி தான் வந்து வேர்ல்டுக்கே ஒரு லீடர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. த ஜெர்மன் நேவி வாஸ் எக்ஸ்பேண்டட். ஸோ ஜெர்மனி அவங்களோட நேவி அதாவது கப்பல் படையெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. த சி பீயிங் கன்சிடர்ட் அ ப்ரிசர்வ் ஆஃப் இங்கிலாந்து எவர் சின்ஸ் நெப்போலியன்ஸ் டிஃபீட் அட் ட்ரஃபால்கர். Germany's aggressive diplomacy and rapid building of naval bases convinced Britain that Germany Navy could be directed only against her. ஓகே, அந்த டைமில் யூரோப் நேஷன்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது யார் அப்படின்னா வந்து பிரிட்டன் தான். ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக ஜெர்மனியும் அவங்களோட நேவியெல்லாம் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்து டெவலப் ஆகுறாங்க. ஸோ பிரிட்டன் அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு எனிமியாக கன்சிடர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெர்மனியை தான். ஸோ therefore Britain embarked on naval race which heightened the tension between the two powers. ஸோ இதனால் பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில வந்து ஒரு எனிமிட்டி வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இதுவும் வந்து வார்க்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஓகே, இதுக்கு முன்னாடி நாம் வந்து எப்படி வந்து ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் இடையில ஒரு ஹாஸ்டிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு அதை பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில எப்படி வந்து அந்த ஹாஸ்டிலிட்டி வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வர் ஓல்ட் ரைவல்ஸ். ஸோ ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் ஆல்ரெடி ஆகாது, ஏற்கனவே அவங்க வந்து போட்டி போட்டுட்டு தான் இருந்தாங்க. பிட்டர் மெமரிஸ் ஆஃப் த டிஃபீட் ஆஃப் 1871 அண்ட் லாஸ் ஆஃப் அல்சாஸ் அண்ட் லொரைன் டு ஜெர்மனி ரேங்க் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச். 1871 என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரான்ஸோட அல்சாஸ் அண்ட் லொரைனா ஜெர்மனி கேப்சர் பண்ணியிருப்பாங்க. தென் ஜெர்மன் இன்டர்ஃபியரன்ஸ் இன் மொராக்கோ ஆடட் டு த பிட்டர்னஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மொராக்கோ ப்ராப்ளம்லேயும் ஜெர்மன் வந்து இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருப்பாங்க. இதனால் ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் வந்து சுத்தமாக பிடிக்காமையே போயிட்டுருக்கு. த பிரிட்டிஷ் அக்ரிமெண்ட் வித் ஃப்ரான்ஸ் ஓவர் மொராக்கோ வாஸ் நாட் கன்சென்டட் பை த ஜெர்மனி. அதாவது பிரிட்டிஷ் வந்து ஃப்ரான்ஸ் கூட மொராக்கோக்காக அக்ரிமெண்ட் போடுறது வந்து ஜெர்மனிக்கு பிடிக்கல, அவங்க வந்து தடுத்துட்டே இருக்காங்க. ஸோ கெய்சர் வில்லியம் II intentionally recognized the independence of the Sultan and demanded an international conference to decide on the future of Morocco. ஸோ இந்த மொராக்கோ ப்ராப்ளம் பற்றி டிசைட் பண்ணுறதுக்காக அந்த கெய்சர் வில்லியம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸை வந்து கால் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இருந்த ஹாஸ்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது அந்த வார்க்கு. Imperial power politics in the Balkans. The Young Turk Revolution of 1908 attempted creating a strong and modern government in Turkey. 1908ல டர்க்கியில் வந்து ஒரு மாடர்ன் கவர்மெண்ட் வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இட்ஸ் ப்ரொவைடட் போத் ஆஸ்ட்ரியா அண்ட் ரஷ்யா வித் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெஸ்யூம் தேர் ஆக்டிவிட்டீஸ் இன் த பால்கன்ஸ். ஸோ இதனால் பால்கன் நேஷன்ஸில் ஆஸ்ட்ரியாவும் ரஷ்யாவும் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸை திரும்ப வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கு. So Austria and Russia met and agreed that Austria should annex Bosnia and Herzegovina. ஸோ ஆஸ்ட்ரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினாவை வந்து அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வார்ஷிப்ஸ் அதாவது போர்க்கப்பலை மெடிட்டரேனியன் சீக்கு அனுப்புகிறாங்க த்ரூ டார்டனல்ஸ் அண்ட் போஸ்போரஸ். எது வழியா அப்படின்னு பார்த்தோன்னா டார்டனல்ஸ் அண்ட் போஸ்போரஸ் வழியா. Soon after this, Austria announced the annexation of Bosnia and Herzegovina. ஸோ இந்த டைமில் ஆஸ்ட்ரியாவும் வந்து அவங்க கேப்சர் பண்ணிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த டூ பிளேசஸ், அது என்னென்னா போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா. ஸோ ஆஸ்ட்ரியாஸ் ஆக்ஷன் அரவ்ஸ் இன்டென்ஸ் அப்போசிஷன் ஃப்ரம் செர்பியா. ஸோ இதனால் ஆஸ்ட்ரியாவுக்கு செர்பியா கிட்டேருந்து ஆப்போசிஷன் வருது. ஸோ ஜெர்மனி கேவ் ஆஸ்ட்ரியா ஃபர்ம் சப்போர்ட். ஸோ ஜெர்மனி என்ன பண்ணுறாங்கன்னா ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா ஒத்துக்கிறாங்க. ஜெர்மனி வென்ட் டு எக்ஸ்டெண்ட் ஆஃப் ப்ராமிசிங் தட் இஃப் ஆஸ்ட்ரியா இன்வேட் செர்பியா அண்ட் இன் கான்சிக்வன்ஸ் ரஷ்யா ஹெல்ப் செர்பியா, ஜெர்மனி would come to ஆஸ்ட்ரியாஸ் அசிஸ்டன்ஸ். ஸோ செர்பியாவுக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் இடையில ஒரு வார் வந்துச்சு அப்படின்னா செர்பியாவுக்கு கண்டிப்பாக ரஷ்யா தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த டைமில் ஆஸ்ட்ரியாவுக்கு நாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து ஜெர்மனி டிசைட் பண்ணிட்டாங்க. த என்மிட்டி பிட்வீன் ஆஸ்ட்ரியா அண்ட் செர்பியா லெட் டு த அவுட் பிரேக் ஆஃப் த வார் இன் 1914. ஸோ இதுதான் வந்து 1914 வார் வந்து ப்ரோக் அவுட் ஆகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனாக இருந்திருக்கு. தென் பால்கன் வார்ஸ். Turkey was a powerful country in the southwest of the Europe in the first half of the 18th century. ஸோ 18th சென்ச்சுரியோட பிகினிங்கில் பார்த்தோம் அப்படின்னா யூரோப் நேஷனோட சவுத் வெஸ்ட்டில் டர்க்கி தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் நேஷனாக இருந்திருக்காங்க. த ஆட்டோமன் எம்பையர் எக்ஸ்டெண்டட் ஓவர் த பால்கன்ஸ் அண்ட் அக்ராஸ் ஹங்கேரி டு போலண்ட். ஸோ ஆட்டோமன் எம்பையர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பால்கன் நேஷன்ஸில் அவங்களோட எம்பையரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஹங்கேரியிலேருந்து போலண்ட் வரைக்கும். The empire contained many non-Turkish people in the Balkans. ஸோ
அங்கே வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பால்கன் நேஷன்ஸில் நிறைய நான் டர்க்கிஷ் பீப்புள் வந்து ஆட் ஆகிட்டாங்க. போத் டர்க்ஸ் அண்ட் தேர் சப்ஜெக்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேஷனலிட்ஸ் இன் த பால்கன்ஸ் இண்டல்ஜ் இன் த மோஸ்ட் ஃப்ரைட்ஃபுல் மேசக்கர்ஸ் அண்ட் அட்ராசிட்டிஸ். ஸோ அங்கே அவங்களோட நேஷ்னல் சம்மந்தப்பட்ட பீப்புள் மட்டும் இல்லாமல் நிறைய நான் டர்க்கிஷ் பீப்புளும் வந்து வந்துட்டாங்க. ஸோ இதனால் அங்கே நிறைய மேசக்கர்ஸ் அண்ட் அட்ராசிட்டிஸ் ஸோ எல்லாமே நடந்துட்டுருக்கு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அர்மேனியன் ஜீனோசைடு. அதனால் இந்த இனப்படுகொலையை தான் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் டர்க்கிஷ் எம்பையர் ஃப்ரம் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 18th century. Greeks followed by the other begins to secede one after from Turkish control. So 18th centuryல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டர்க்கிஷ் வந்து பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்காக வந்து அவங்களோட கண்ட்ரோலில் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாசிடோனியா ஹேட் அ மிக்ஸ்ட் பாப்புலேஷன். ஸோ மாசிடோனியாவில் பார்த்தோன்னா மிக்ஸ்டு பாப்புலேஷன், அதாவது எல்லா இனத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. தேர் வேர் ரைவல்ரிஸ் அமாங் கிரீஸ், செர்பியா, பல்கேரியா அண்ட் லேட்டர் மாண்டினீக்ரோ ஃப்ரம் த கண்ட்ரோல் ஆஃப் இட். அதாவது கிரீஸ், செர்பியா, பல்கேரியா ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து மிக்ஸ் ஆகிருக்காங்க. மார்ச் 1912 they formed the Balkan League. 1912 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பால்கன் நேஷன்ஸ்க்காக ஒரு லீக் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. The league attack and defeated Turkish forces in the first Balkan War. ஃபர்ஸ்ட் பால்கன் வார் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1912 to 13. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா the league வந்து டர்க்கிஷ் ஃபோர்ஸை அட்டாக் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு த ட்ரீட்டி ஆஃப் லண்டன் சைன்ட் இன் May 1930. ஸோ இந்த வார் மூலமாக ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க 1913. அது எங்கன்னா லண்டனில். த நியூ ஸ்டேட் ஆஃப் அல்பேனியா வாஸ் கிரியேட்டட் அண்ட் த அதர் பால்கன் ஸ்டேட் டிவைடட் ஆஃப் மாசிடோனியா பிட்வீன் தம். ஸோ அதாவது பால்கன் ஸ்டேட்ஸை வந்து டிவைட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஸ்டேட்டும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா அல்பேனியா. டர்க்கி வாஸ் ரெடியூஸ் டு த ஏரியா அரௌண்ட் கான்ஸ்டாண்டினோபிள். ஸோ டர்க்கி வந்து அவங்களோட ஏரியாஸை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. த டிவிஷன் ஆஃப் மாசிடோனியா டிட் நாட் சாட்டிஸ்ஃபைட் பல்கேரியா. ஸோ மாசிடோனியாவை வந்து டிவைட் பண்ணது பல்கேரியாவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பல்கேரியா அட்டாக் செர்பியா அண்ட் கிரீஸ். இதனால் பல்கேரியா என்ன பண்ணுறாங்கன்னா செர்பியா அண்ட் கிரீஸை அட்டாக் பண்ணுறாங்க. பட் பல்கேரியா வாஸ் ஈஸிலி டிஃபீட்டட். ஆனால் பல்கேரியா ரொம்ப ஈஸியாக வந்து தோற்று போயிட்டாங்க. த செகண்ட் பால்கன் வார் என்டர்ட் வித் த சைனிங் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் புச்சாரெஸ்ட் இன் ஆகஸ்ட் 1913. ஸோ செகண்ட் பால்கன் வார் வந்து எப்போ எண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 1913 வித் என்டர்ட் த ட்ரீட்டி ஆஃப் புச்சாரெஸ்ட். தென் இமீடியட் காஸ். ஸோ நாம் இதுக்கு முன்னாடி நிறைய காசஸ் பார்த்தோம். இதெல்லாம் ஒரு காசாக இருந்தாலும் இமீடியட் காஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த கிளைமேக்ஸ் டு தீஸ் ஈவெண்ட்ஸ் இந்த பால்கன் அக்வைர்ட் இன் சராஜுவா இன் போஸ்னியா. ஸோ இந்த பால்கன் வார் அப்படிங்கிறது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா போஸ்னியாவில் சராஜுவோ அப்படிங்கிற பிளேஸில் தான். ஆன் 28 June 1914 த ஆர்ச் டியூக் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினாண்ட் எம்பரர் ஆஃப் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி வாஸ் அசாசினேட்டட் பை பிரின்சிப் போஸ்னியா சர்ப். ஸோ 1914 ஜூன் 28 என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்ட்ரியா ஹங்கேரியோட எம்பரர் ஆர்ச் டியூக் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினண்ட் இவரை ஒரு போஸ்னியன் சர்ப் பிரின்சிப் அப்படிங்கிறவர் வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ ஆஸ்ட்ரியா சா அண்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு எலிமினேட் செர்பியா அஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஆஸ்ட்ரியா செர்பியாவை இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து எலிமினேட் பண்ணிடுறாங்க. ஜெர்மனி தாட் தட் இட் ஷுட் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட். இட் டிக்ளேர்ட் வார் ஆன் ரஷ்யா அண்ட் August 1. ஸோ இதனால் வார் டிக்ளேர் பண்ணிடுறாங்க செர்பியா மேலே. ஸோ செர்பியாவுக்கு வந்து ரஷ்யா தான் வந்து ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ August 1 வாரை வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஜெர்மனி ஹேட் நோ குவாரல் வித் ஃப்ரான்ஸ் பட் பிகாஸ் ஆஃப் த ஃப்ராங்கோ ரஷ்யன் அலைன்ஸ் த ஜெர்மனி ஆர்மி விச் வாஸ் பிளானிங் அ வார் அகைன்ஸ்ட் போத் ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஜெர்மனிக்கு வந்து ஃப்ரான்ஸ் மேலே வந்து சண்டை போடணும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க எண்ணமே கிடையாது. பட் ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் ஒரே அலைன்ஸாக இருந்ததுனால ஜெர்மனி வந்து அவங்க ரெண்டு பேரையும் எதிர்த்து வந்து போரிடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. த ஜெர்மன் வயலேஷன் ஆஃப் பெல்ஜியன் நியூட்ராலிட்டி ஃபோர்ஸ் பிரிட்டன் டு என்டர் வார். ஸோ ஜெர்மனி இவ்வளோ வயலண்ட்டாக இந்த ரெண்டு நேஷன்ஸ் கூடயும் வார் பண்ணுறதுக்கு இன்வால்வ் ஆனதால் பிரிட்டனும் வந்து வேறு வழியே இல்லாமல் வாரில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கான காசஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.